என்னங்க உங்க முகம் ஒரு மாதிரி இருக்கு? நீங்க இன்னைக்கு டிஃபன் பாக்ஸே கொண்டு போலையே, இது யாரோடது? நீ வேற மறுபடியும் அதை ஞாபகப்படுத்திக்கிட்ட. நானே டென்ஷன்ல இருக்கேன். என்னங்க என்ன நடந்துச்சு? நான் ஆபீஸ் முடிச்சிட்டு வரும்போது கதிர் ஃபோன் பண்ணா. சொல்லு கதிர். கணேஷ், சரிடா, நாளைக்கு என் பொண்ணுக்கு பிறந்த நாள். நான் கேக் வாங்க மறந்துட்டேன். நம்ம ஆபீஸ்க்கு பக்கத்துல இருக்கிற கடையில கேக் நல்லா இருக்கும். நான் இப்பதான் வீட்டுக்கு வந்தேன். ப்ளீஸ்டா, எனக்கு 1 கிலோ ஐஸ் கேக்கும் ஒரு 10 பீஸ் பிளாக் ஃபாரஸ்டும் எனக்கு வாங்கிட்டு வந்துடுறேன். சரிடா, நான் இன்னும் அந்த பேக்கரியை தாண்டல, வாங்கிட்டு வரேன். ரொம்ப தேங்க்ஸ்ரா. ம். அதுல என்னங்க உங்களுக்கு கோவம்? இருடி, என்ன முழுசா சொல்ல விடு. கதிர். டேய் கணேஷ், வாடா. ஹேடா. ரொம்ப தேங்க்ஸ்ரா, சோ நைஸ்ரா. உட்கார்றா. அட உட்கார்றா, உட்காரு. அம்மா, கணேஷ் வந்திருக்காப்ல, காஃபி கொண்டாமா? கொண்டு வரேங்க. வாங்கண்ணே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உட்காருங்க, காஃபி குடிங்க. இந்தாம்மா, கேக் கணேஷ் வாங்கிட்டு வந்தாப்ல, உள்ள கொண்டு போய் வச்சிரு. சரிங்க. டேய் டேய் டேய், மெல்ல குடிடா. ஏன் இவ்வளவு அவசரப்பட்டுக்கிட்டே இருக்க? சரிங்க, நான் கிளம்புறேன். டேய் இருடா, ஏன் அவசரப்படுற? கொஞ்சம் இரு, நான் வரேன், இரு. இந்தாடா, இதுல என் மனைவி செஞ்ச அல்வா இருக்கு, வீட்டுக்கு கொண்டு போ, பார்த்து சாப்பிடுங்க. என்னது, அல்வாவா? அப்ப என் கேக்குக்கு காசு? கடைசியா எனக்கே அல்வா கொடுத்துட்டானே. என்னடா யோசிக்கிற? சும்மா சொன்னேன்டா, அல்வா நல்லா தான் இருக்கும், தைரியமா சாப்பிடு. அப்படிலாம் ஒண்ணு இல்லடா. சரி, நான் வரேன். வரேங்க சிஸ்டர், சரி, பாய். வா, வாங்க. பார்த்து போயிட்டு வா. சரி. அல்வா யாருக்கு வேணும்? 1200 ரூபாய் செலவு செஞ்சேன். அதை தருவான்னு பார்த்தா இப்படி அல்வா கொடுத்துட்டானே. விடுங்கங்க, நாளைக்கு ஆபீஸ்ல தருவாங்களா இருக்கும், இதுக்கு போய் யாராவது டென்ஷன் ஆவாங்களா? சரி வாங்க, நம்ம அல்வா சாப்பிடுவோம். என்னங்க உள்ள பேப்பர் இருக்கு? பேப்பரா? ம். கணேஷ், நீ வாங்கிட்டு வந்த கேக்குக்கு காசை வாங்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதையும் மீறி என் மனைவி முன்னாடி கொடுத்து உன்னை கஷ்டப்படுத்த விரும்பல. அதனாலதான் நீ நேர்ல கொடுத்தா வாங்க மாட்டேன்னு டிஃபன் பாக்ஸ்குள்ள வச்சிருக்கேன், எடுத்துக்க. நாளைக்கு பேலன்ஸ் அமௌண்ட்டை கொண்டு வந்து என்ன கஷ்டப்படுத்தாத. ச்சே, இப்படி அவசரப்பட்டுட்டேனே. நீங்க இப்படிதாங்க வர வர எல்லாத்துக்கும் ரொம்ப அவசரப்படுறீங்க. கொஞ்ச நாளா நான் உங்களை பாக்குறேன், உங்ககிட்ட பொறுமையே இல்ல. நேத்து கூட அத்தை பேசுறதுக்குள்ள அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டீங்களே. என்னங்க, நம்ம ஒரு குழந்தைய தத்து எடுத்துக்கலாமா? என்னங்க யோசிக்கிறீங்க? என்னங்க கேட்டுட்டே இருக்க, யோசிச்சுட்டே இருக்கீங்க? ஏமா உனக்கு திடீர்னு இப்படி ஒரு எண்ணம்? இல்ல, நாமளும் ரொம்ப நாளா வெயிட் பண்றோம், அதான். இங்க பாருமா, அவசரப்படாத. இன்னும் கொஞ்ச நாள் பொறுமையா வெயிட் பண்ணலாமே. பொறுமையா இருந்ததெல்லாம் போதும். நான் சொல்றத நீங்க கேளுங்க, அவ்வளவுதான். இது பாரு, இது நீ ஏதோ அவசரத்துல எடுக்கிற முடிவு மாதிரி தெரியுது. எனக்கு என்னமோ சரியா தோணல, பாத்துக்கோ. அவசரப்படாதடா, பொறுமையா இரு. நல்லா யோசிச்சு முடிவெடு. இதுல யோசிக்க என்னடா இருக்கு? இங்க பாரு, நான் வேலை இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு எனக்கு தான் தெரியும். ஆனா நீ பார்க்க போற வேலையையும் விட போறேன்னு சொன்னா என்னடா அர்த்தம்? வேலை பிடிக்கலன்னு அர்த்தம். சாருக்கு வேலை ஏன் பிடிக்கல? சம்பளம் கம்மி, வேலை நேரம் அதிகம்.
ஏதோ சண்டே மட்டும்தான் உன் கூட இப்படி பேச முடியுது. இப்ப சண்டேலயும் வேலை பார்க்கணும்னா எப்படிரா? உன்னோட சூழ்நிலை எனக்கு நல்லா புரியுதுடா. ஆனா வாழ்க்கையில என்னைக்கும் அவசரப்படக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்க. பொறுமையா நிதானமா யோசி. சார் ரொம்ப யோசிச்சிருக்கீங்க போல. நீ சொன்னாலும் சொல்லலனாலும் அதுதான் உண்மை சுரேஷ். நான் சூசைட் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் 1 வாரம் கழிச்சு ஜோதி அக்கா கிட்ட பேசினேன். இங்க பாரு ரமேஷ், உன்னோட அவசர புத்தியில உன் எதிர்காலத்தையும் நீ அழிக்க பார்த்துட்ட. இப்ப பாரு, இவன் சூசைட் அட்டம் பண்ணிட்டான், இவனுக்கு யார் பொண்ணு கொடுப்பான்னு எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நிமிஷம் நீ பொறுமை இழந்ததுனால எவ்வளவு தீமையான காரியங்க உன்னை சுத்தி நடக்குது பாத்தியா? இப்ப கூட எந்த பொண்ணுனாலும் பரவாயில்ல, வயசே கூட இருந்தாலும் பரவாயில்ல, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு உங்க அம்மா கிட்ட சொன்னியாமே. இத பார், நான் சொல்றத நல்லா கவனி. நீ மறுபடியும் அவசரப்படுற, நிதானத்தை இழக்கிற. இந்த வேகமான உலகத்துல நாம இருக்கோம்பா. அதனால எல்லாமே வேகமா எதிர்பார்க்கிறோம். அது நடக்கலன்னு உடனே நாம அவசரப்படுறோம். வேதத்துல சாராள் மாதிரி அவசரப்பட்டு பின்னாடி வருத்தப்பட்டு பிரயோஜனமே இல்லப்பா. நீ பொறுமையா இரு. நான் உனக்கு சொல்லிருக்கேன்ல, நல்லா ஜெபம் பண்ணு, நல்ல வாழ்க்கை துணை உனக்கு நிச்சயம் கிடைக்கும். அதனால தான்டா சொல்றேன், அவசரப்படாத. நானும் அவசரப்பட்டிருந்தேன்னா இன்னைக்கு அவ்வளவுதான். ஜோதி அக்கா புதிய ஏற்பாடு கொடுத்தாங்க. அதுல நான் இயேசுவோட பொறுமையை பார்த்தேன். அவர் எதுக்குமே அவசரப்படல. சுரேஷ், உன் ஆபீஸ்ல உனக்கான அங்கீகாரம் சீக்கிரமா கிடைக்கும், சம்பளம் கிடைக்கும். அவசரப்படாதடா ப்ளீஸ். சரிடா, அவசரப்படாம பொறுமையா இருக்க பாக்குறேன். வா வா போலாம். அக்கா, நாங்க வேணும்னா ஒரு குழந்தைய தத்து எடுத்துக்கலாமாக்கா? எடுக்கலாம், தப்பில்ல. ஆனா ஏன் உங்களுக்கு இவ்வளவு அவசரம்? இவதான்க்கா கேட்க மாட்டேங்கிறா. உங்க 2 பேருக்கும் எந்த குறையும் இல்லல்ல? இல்லக்கா. வயசும் இன்னும் பெருசா ஆயிடல, அப்புறம் ஏமா அவசரப்படுற? வேதம் சொல்றது உனக்கும் தெரியும். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்குமா? ஏசப்பா நிச்சயமா உங்களுக்கு குழந்தை தருவாரு. நீயா அவசரப்பட்டு அந்த ஆசீர்வாதத்தை இழந்துராதம்மா. இல்லக்கா, நீங்க என்ன சொன்னாலும் என் மனசை ஏத்துக்க மாட்டேங்குது. எல்லாரும் என்ன ஏளனமா பாக்குறத என்னால சகிக்க முடியலக்கா. சரிம்மா, உன் ஆசைப்படி நீங்க ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்கிட்டீங்கன்னு வை. நாளைக்கே உங்களுக்குன்னு உன் வயித்துல ஒரு குழந்தை பிறந்தா நீ யார் மேல பாசம் காட்டுவ? சங்கீதம் 40:1 என்ன சொல்லுது தெரியுமா? கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அவசரப்படாத. உன்னோட கஷ்டம், வேதனை எல்லாமே எனக்கு தெரியும். ஆனாலும் ஒரு அக்காவா நான் உனக்கு சொல்ற ஆலோசனை என்னன்னா, அவசரப்படாதமா. மாலதி, வேதத்துல அவசரப்பட்டு ஆசீர்வாதத்தை இழந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. சாராளுக்கு பொறுமை இல்ல, அவசரப்பட்டாங்க. சவுலுக்கு பொறுமை இல்ல, அவசரப்பட்டாரு. விளைவு, தேவனுடைய ஆசீர்வாதத்தை 2 பேரும் இழந்து போயிட்டாங்க. நீயும் அவசரப்படாதம்மா. நீங்க 2 பேரும் நல்லா யோசிச்சு தெளிவா ஒரு முடிவெடுங்க, சரியா? நான் கிளம்புறேன். வரேன் ரஞ்சித். இங்க பாருங்க, இனிமேலாம் என்னால பொறுமையா இருக்க முடியாது. நான் சொன்னா சொன்னதுதான்.